அண்ணா ஏறுங்க போகலாம். சொல்லுடா. நீங்கள் ஒரு பொண்ணும் பையனும் இருக்க மாதிரி ஃபோட்டோ அமுச்சு விட்டு அவங்க இந்த ஏரியா பக்கம் வந்தால் சொல்ல சொன்னீங்கல்ல. ஆமாம். அவன் இப்போ எங்கள் ஏரியாவில் தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு அவங்க கூட தான் இருக்கணும். இதுக்கப்புறம் அவங்க இங்கே தான் இருப்பாங்க போல். ஆட்டோ வர வந்து 2 கேட்டு போனான். அங்கே தான் வந்திருக்குங்களா? முதல்ல சென்னைக்கு ஓடி போச்சுங்க, இப்போ ஆந்திரா பார்டரா? ஆமாம், அங்கேயே வந்துச்சுங்க. அது என்னன்னு விசாரிச்சு வை. இந்த வாட்டி எங்கே போனாலும் விடுறதா இல்லை. நான் இப்போவே கிளம்புறேன். அண்ணையா, அவ்வளோ ஈஸியெல்லாம் இங்கே வந்து அவங்கள கூப்பிட்டு போயிட முடியாது. விஷயம் ரெட்டிக்கும் ரவி அண்ணாக்கும் தெரிஞ்சா உங்களோட சேர்த்து என்னையும் செஞ்சுருவாங்க. நல்ல சமயமாக பார்த்து சொல்கிறேன், நீங்கள் அப்போ வாங்க. முதல்ல அவனுங்க எதுக்கு இங்கே வந்தாங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சி நான் சொல்கிறேன். சரி, சீக்கிரம் விசாரிச்சுட்டு கூப்பிடு. ஓகேண்ணா. ஒரே அண்ணையா, உங்களுக்கு ரவி என்ன பசங்க எதுவும் தெரியுமா? இல்லைடா, அவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. இல்லை அண்ணையா, ரவி என்ன ரொம்ப நல்லவர். அவர் இந்த அடிதடியெல்லாம் ரெட்டிக்கோசம் தான் இப்படி இறங்கி பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் மற்றபடி நம்ம போய் அவர்கிட்ட உதவின்னு சொல்லி கேட்டோம்னா எவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவாரு. ஆனால் ரவி அண்ணன் கூட இருக்க பசங்க அப்படி இல்லை அண்ணையா. அவனுங்க காசுக்கோசரம் என்ன வேணால் செய்வானுங்க. இவ்வளோ ஏன் ரவின்னு எனக்கு தெரியாமல் எவ்வளோ கேவலமான வேலைலாம் செஞ்சுருக்கானுங்க தெரியுமா? அவனுங்க உங்களை பார்த்த பார்வையே சரியில்லை அண்ணையா. அதான் எதுவும் காசு மேட்டராக இருக்குமான்னு சொல்லி கேட்டேன். கண்டிப்பாக இல்லை. நான் இந்த ஊருக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது. இன்றைக்கி தான் அவனை நான் பார்க்குறேனே. அவன் யாரும் நினச்சிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணையா, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. சிவானா வந்ததும் நம்ம ஆட்டோ எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்ச 2-3 இடத்துல வீட்டுக்கு சொல்லியிருந்தேன். அது மட்டும் என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்கிறேன். ஹலோ, చెప్పండి. మీ దగ్గర ఇల్లు అడిగాను కదా, అది ఏమైంది? உன்னை எங்கேயோ பார்த்துருக்கனே. சிவா கூட இதுக்கு முன்னாடி நம்ம ஷெட்டுக்கு வந்திருக்கியா? இல்லை. ஆனால் நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன். உன்னை எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன். திண்டுக்கலா? திருச்சி. அண்ணையா, வீட்டுக்கு என்ன சொன்னாங்க? அண்ணையா விசாரிச்சிட்டேன். ஒரே ஒரு வீடு இருக்குதாம்மா. ஆனால் அந்த ஓனர் வந்துட்டு ஒன்று பேச்சுலர்ஸ்க்கு வீடு தரேன், அப்படி இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வீடு தரேன்னு சொல்கிறாரு. லவ்வர்ஸ்க்கு வீடு தரத்துக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க அண்ணையா. அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோன்னு பயப்படுறாங்க. அதான் என்ன பண்ணுறதுனே தெரில. கல்யாணம் பண்ணியிருந்தா வீடு கொடுப்பாங்களா? கல்யாணம் பண்ணிட்டா வீடு ஈஸியாக கிடச்சிரும். லவ்வர்ஸுக்கு மட்டும் தான் வீடு கொடுக்குறது யோசிக்கிறாங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அண்ணையா. அண்ணையா, நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, ஒரு 4-5 நாளில் பிடிச்சிடலாம். அண்ணையா, ஒரு ரெகுலர் கஸ்டமரு சவாரிக்காக கூப்பிட்றாங்க. இதோ கிட்ட தான் சவாரி. நீங்கள் ஒன்றா வீட்டில் இருங்க, நான் போனதும் வந்துடுறேன். హలో హలో అన్నా వస్తానున్నా వస్తాను. கல்யாணம் பண்ணியிருந்தா வீடு கொடுப்பாங்களா? கல்யாணம் பண்ணிட்டா வீடு ஈஸியாக கிடச்சிரும். கல்யாணம் பண்ணிட்டா வீடு ஈஸியாக கிடச்சிரும். கயல், குரு, என்ன ஆச்சு?
நீ எப்போ வருவியோன்னு பயமா இருந்துச்சுடா. பயமாக இருந்துச்சா? ம். ஏன் பயப்படுற? பயப்படாத. நான் தான் சொன்னேன்ல, தைரியமாக இருன்னு. ஏன் அக்கா இல்லையா? நீ மட்டும்தான் தனியாக இருக்கியா? ம். எங்கே போயிருக்காங்க? அது அவங்க எனக்கு ட்ரெஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல. ஆமாம். இது ஒன்று தவிர மற்றது எல்லாமே ரொம்ப பழசாயிடுச்சான். அதான் அங்கே பக்கத்தில் ஏதோ ட்ரெஸ் மெட்டீரியல் கடை இருக்கான். அங்கே போயிட்டு மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து எனக்கு தைச்சு தரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னையும் கூப்பிட்டாங்க. நானும் போயிட்டேன்னா வீடு பூட்டியிருக்கோம். அப்புறம் பூட்டின வீடை பார்த்து நீ பயந்துருவ. உங்ககிட்ட மொபைல் கூட கிடையாதுல்ல. அதான் நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். அதை விடு, ஆட்டோ கிடைச்சிருச்சா? ஆட்டோலாம் கிடச்சிரும். ஆ. அப்போ வீடு? வீடு தான் கிடைக்குமான்னு தரல. எல்லாருமே ஒன்று பேச்சுலராக இருந்தால் வீடு தரோம், இல்லையா ஃபேமிலி மேனாக இருந்தால் வீடு தரோம். நம்மளை மாதிரி லவ் பண்ணி கல்யாணமே ஆகாத ஒரு 2 பேருக்கெலாம் வீடெல்லாம் தர முடியாதுங்கிறாங்களாம். கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் யோசிக்கிறதா நீ யோசிக்கிறல்ல? அப்போவே நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கணும், தேவையில்லாமல் விட்டுட்டு. ஆனால் ஒன்று, அப்போ பண்ண தப்ப இதுக்கப்புறம் பண்ணிடவே கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். அப்போயே கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துருப்போம். இப்போ பாரு, தேவையில்லாமல் எவ்வளோ பிரச்சனை, எங்கே வந்து நிற்கிறோம். என் மேலே தான் தப்பு. நீ அப்பயே சொன்ன கல்யாணம் பண்ணிக்கலாம், சந்தோஷமாக இருப்போன்னு. நான் தான் சுற்றி இருக்க எல்லாருக்காகவும் யோசித்துட்டு கடைசியில் ஒன்று இங்கே வந்து நிப்பாட்டிட்டேன். விடுடா. நீ என்ன உனக்காகவா சொன்ன? எனக்காக தானே சொன்ன. என் அம்மா சம்மதத்தோடு நம்ம கல்யாணம் பண்ணா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு தானே சொன்னேன். அப்படி இல்லைன்னா நம்ம அப்போவே கல்யாணம் பண்ணிட்டு இந்நேரத்துக்குலாம் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்போம்ல. இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கான்னு பார்ப்போம், தாலி வாங்குவோம். எனக்கு நீ தாலி கட்டிடு, அவ்வளோதான். என்னடா யோசிக்கிற? என்ன மாதிரி யோசிக்கிறியா? அதான் எப்படின்னு யோசிக்கிறேன். நானும் இதே தான் யோசித்தேன், எங்கேயாவது ஒரு கோயில் போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிடலாமான்னு. ஆனால் இது எப்படி வந்து உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் ஒரு மாதிரியாகவே இருந்தேன். ஏண்டா? இல்லடி, எனக்கு தெரியும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னை பிடிச்சவங்க எல்லாருமே உன் கல்யாணத்தப்போ உன்னை சுற்றி இருக்கணும். ரிசப்ஷனுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு எவ்வளோ ஆசையாக என்கிட்ட சொன்னேன். ஆனால் இப்போது எனக்காக ஒரு கோவிலை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற. அதான் இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன். குரு, என்னை விட்டா இந்த 4 செவத்துக்குள்ளேயே என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவேன். இங்க பார், எனக்கு உன் கூட வாழணும்டா, அது போதும். என்ன மற்ற பொண்ணுங்க மாதிரி கல்யாணம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு எனக்கும் ஆசைலாம் இருக்கு. ஆனால் எல்லா பொண்ணுங்களுக்கும் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பையன் கிடைப்பானா? அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி தானே நான் இருக்கணும். ஃபஸ்ட்டு பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்தால் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். கயல், நான் வரும்போதே பார்த்தேன் 2-3 கோயிலாக இங்கே இருக்குது. ஆனால் எல்லாமே பூட்டி இருக்குது. இதுக்கப்புறம் சாயந்தரம் தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு உன்னை இப்பயே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சா? அதான் கோயில் பூட்டியிருக்கா திறந்துருக்கான்னு பார்க்குறதுக்கு முன்னாடியே தாலியை வாங்கிட்டேன்.
அப்புறம் என்ன யோசிக்கிற? கட்டு. இங்கே எப்படிடி? குரு, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கும்போது நேரம், காலம், இடம், சுற்றி இருக்கிற ஆட்கள் இது எல்லாத்தையுமே தாண்டி தாலி கட்ட போகிறவன் தான் ரொம்ப முக்கியம். தாலி கட்டும்போது மண்டபமோ மாலோ இல்லை பேலஸாகவே இருந்தாலுமே சுற்றி இருக்கிறது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அந்த தாலி கட்டுறவன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவன் கூட எப்படியெல்லாம் வாழணும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், இது மட்டும்தான்டா யோசனையாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது என் குரு, என் உலகமே நீ தானே. நீ இங்கே கட்டினா என்ன இல்லை எங்கே கட்டினா என்ன, நீ தாலி கட்டினா மட்டும் போதும். கட்டு. எனக்குள் நுழைந்தாய், என் உயிரினில் கலந்தாயே, உனக்குள் தொலைந்தே நான் வாழ்வதும் சுகம்தானே. ஓ பார்வைக்காகவே என் நெஞ்சம் ஏங்குதே, உன பார்க்க கயல் ஹாப்பி. குரு, ரொம்ப. உயிரே உயிரே எதுக்கும் நீ கலங்காத, உண்மையாக தான் சொல்கிறேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த வாரத்திலே கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். அப்போ நமக்கு இந்த வாரம் கல்யாணம் ஆயிடும்ல? உலகம் ஜெயிப்பேன் உனக்காகவே. நான் கட்டுற தாலி கயிறா இருந்தாலும் உனக்கு ஓகேவா? இதுக்கு எவ்வளோ போராட்டம்ல. ஆனால் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணு எல்லாரோட லைஃப்லையுமே கிடைப்பாளா? நம்ம என்ன ஆனாலும் பிரிஞ்சிட மாட்டோம்ல. அந்த ஆண்டவனே நினச்சாலும் நம்மளை பிரிக்க முடியாது. என்ன ஆனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. சரியா? ஆராத காயம் ஆறுமே உன்னிடம் தான், தீராத 100 சாப்டர் வந்தாலும் நம்மளை பிரிக்கவே முடியாது. உன்னுடன் நானும் ராரிரரோ ராரிரரோ ராரிரராரரோ ராராரி ராரிரரோ ராரிரரோ ராரிரராரிரோ. பக்கத்துல நிக்கையில நெஞ்சுக்குள் வாரமில்ல, உள்ளுக்குள்ள நீயும் நிக்க வேற எதுவும் தேவையில்லை. உயிரே உயிரே எதுக்கும் நீ கலந்தாத, நான் உன்னை விட்டு போகிறதும் நீ என்னை விட்டு போகிறதும் இந்த ரெண்டுமே நடக்காது. உயிரே உயிரே எதுக்கும் நீ கலங்காத, உலகம் ஜெயிப்பேன் உனக்காகவே. என்னை விட்டுலாம் போயிட மாட்டேல்ல? உன்னை விட்டு போயிட்டா நான் செத்து தாண்டி போவேன். ஃபர்ஸ்ட் பையன் பெற்றுக்கலாம், அதுக்கப்புறம் பொண்ணு பெற்றுக்கலாம். இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு பொண்ணு, அதுக்கப்புறம் தான் பையன். பையன் தான். பொண்ணு தான். பையன் தான். கயல், டேய், கல்யாணமே பண்ணிட்டியா? ஆமாங்க்கா. எப்போ? இப்போ எங்க? இங்கே. நீ உங்க அண்ணனையும் மிஞ்சிட்டடா. ஏன்டா இவ்ளோ அவசரம்? அவசரம்லாம் இல்லைக்கா. ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப லேட் பண்ணிட்டோம். நாங்கள் எப்பயோ கல்யாணம் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா இங்கே வந்து நின்றுக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அது சரி, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்லம்மா. இல்லைக்கா, எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அதான் உடனே தாலி கட்டிட்டேன். டேய், அதுக்குன்னு வீட்லயாடா கல்யாணம் பண்ணுவ? நான் தான்க்கா வீட்லேயே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன். எப்படியும் இப்படி ஒரு வீட்டில் தான் எங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம். அதான். நீ அவனுக்கு ஏத்த மாதிரியே தாம்மா இருக்க.
నేను అడిగి చెప్తాను. సరే ఉండు. అన్నయ్య வரும்போது கூட 2-3 இடத்துல விசாரிச்சு பார்த்துட்டேன். எல்லாருமே ஃபேமிலியாக இருந்தால் தான் வீடு தருவேன்றாங்க. அதுலேயும் ஒரு வீட்டில் கல்யாணம் இருந்தா சொல்லு சாவி இப்பயே எடுத்து கையில் தரேன்னு சொல்கிறாங்க. அதுக்காக என்ன இன்னைக்கேவா அவசரமாக கல்யாணம் பண்ண முடியும்? அதான் கல்யாணமே பண்ணிட்டாங்களே. அண்ணா கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமாண்டா. எப்போ? இப்போ எங்க? இங்க. அக்கா அவங்க கிட்ட கேட்டதுக்கு நீ அக்கா பதில் சொல்லிட்டு இருக்க? நீ அங்க கேட்டாலும் இதே பதில் தான் வரும். எனக்கும் அதே தான் சொன்னாங்க. அப்போ ஓகே, நான் இப்போவே வீட்டு ஓனர்கிட்ட பேசிடுறேன். நீங்கள் இன்றைக்கே வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு இந்த வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எங்கே வாங்கணும்னு தெரியாது. அது மட்டும் எங்கன்னு சொல்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. போகிற வழியில் நமக்கு தெரிஞ்ச கடை நிறையா இருக்குது. அங்கே எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம். அதான் வீடும் கிடைச்சாச்சு, ஆட்டோவும் அண்ணா பேசிட்டாராம். இதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. யாருன்னே தெரியாத எங்கள் 2 பேரையும் வீட்டில் தங்க வச்சு சாப்பாடு போட்டு வேலை வீடுன்னு எல்லாமே பார்த்து கொடுக்குறீங்க. உங்களையும் அண்ணனையும் என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம். என்னப்பா நேத்து தான் உங்க அண்ணன் கிட்ட அவரை கூட பிறந்த அண்ணன் மாதிரி நினைக்கிறேன்னு சொன்ன. இப்போ திடீர்னு உங்களை யாரோன்னு சொல்ற? ஓ, வீடெல்லாம் கிடைச்சிடுச்சுல்ல, அதான் இப்போ நாங்கள் யாரோன்னு ஆயிட்டோம். அக்கா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி சொல்லலக்கா. குரு நான் சும்மா தாப்பா சொன்னேன். ஃபஸ்ட்டு நீங்கள் போய் வீடை பாருங்க, அட்வான்ஸ் கொடுங்க, உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிங்க. டேய் அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க. அண்ணா ஒரு சின்ன சவாரி இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டு ஓனரை பார்த்து பேசிடுறேன். நீங்கள் அதுக்குள்ளே கிளம்பி ரெடியாக இருங்க. நான் வந்து உங்களுக்கு கூப்பிட்டு போயிடுறேன். சரியா? சரி ஓகேடா. கயல், அப்போ அவன் வரத்துக்குள்ளே நான் இந்த துணியை ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்கக்கா. ம். அண்ணா வாங்க. அண்ணா டோரை சாத்தி வச்சிருங்க. இது பிடி. கொடு. மகா மகா வீடு பார்க்க வந்திருக்காங்க. அண்ணா நான் சொன்ன ஆள் இவங்க தான், இந்த வீட்டு ஓனர். இவங்க தான் இந்த வீட்டு ஓனரா? இவங்க அப்பா தான் ஓனரு. ஓ, உங்க அப்பா தான் இந்த வீட்டு ஓனர்னு சொன்னேன். உங்க 2 பேருக்கு தான் வீடா? ஆமா. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. தாலி எடுத்து காட்டு. ஓகே ஓகே விடுங்க. எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 1 வீக்கு. 1 வீக்கா? உங்களை பார்த்தா இந்த ஊர் மாதிரியே தெரியலையே. எந்த ஊர்? திண்டுக்கல். திண்டுக்கல்லா? ஊரை விட்டு ஓடி வந்துட்டீங்க தானே? என்ன பார்க்குறீங்க? அவன் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டான். டேய் என்னடா? அண்ணா அண்ணா நம்மால் அண்ணியா, தைரியமாக சொல்லுங்க. இங்கே பாருங்க, உண்மையை சொன்னால் வீடு தருவேன். ஆமாம், ஊரை விட்டு ஓடி வந்து கல்யாணம்லாம் பண்ணிட்டோம். ஆமாம், இவரை நம்பி எப்படி ஓடி வந்தீங்க? அவன் என்னை நல்லா பார்த்துப்பான், எனக்காக என்ன வேணா செய்வான். என்ன வேணானா? என்ன வேணா செய்வான். சரி, கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் அங்கேயே இருந்திருக்கலாமே, இங்கேயும் ஓடி வந்தீங்க? இல்லை, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன்.
எங்கள் ஊரில் இருந்தா எங்களை சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்க. அதான் எங்கேயாவது ஓடி போயிடலான்னு ஊரை விட்டு ஓடி வந்துட்டோம். அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக லவ் பண்ணதுனால யாருமே வேண்டான்னு ஊரை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கலான்னு வீடு தேடுறீங்க, கரெக்டா? ம், பக்கா. என்னதான் உங்களை மாதிரி உருகி உருகி உண்மையாக லவ் பண்ணாலும் ஒரு சிலருக்குலாம் அது புரியவே புரியாது. வேஸ்ட் ஃபெலோஸ். மற்றவங்களுக்காக பயந்து பயந்து யாருக்கும் தெரியாமல் பார்த்து பேசி லவ் பண்ணி கடைசி வரைக்கும் அப்படியே தான் வாழணும் போல. புரியல. எனக்கும் தான் புரியலை. எனக்கு புரிஞ்சிருச்சு. தம்பி வந்தோன்னு என்ன சொன்னீங்க? இதான் நான் சொன்ன ஆளு. டேய், இதென்ன ஆளு? நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சீங்க நான் தான் வாழுன்னு? நீ அவன் தான் ஆளுங்கிறத மட்டும்தான் சொல்லலை, மற்றபடி எல்லாத்தையும் நீ எங்ககிட்ட சொல்லிட்ட. இது வரைக்கும் நீ எங்களை கேள்வி கேட்டது, அதுக்கு நாங்கள் பதில் சொன்னது, அதுக்காக நீ எங்ககிட்ட புலம்புனது, இது எல்லாமே எங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இல்லை, அவனுக்கு புரியணுங்கிறதுக்காக தான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறதை யார்கிட்டயும் சொல்லிட மாட்டீங்களே? நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி எங்களை பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தா எங்களுக்கு ஓகே. அப்போ நானும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மகா, வீட்டு அட்வான்ஸு. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளலாம் அட்வான்ஸ் எதுக்கு? நீங்கள் ரெண்ட் கொடுத்தா மட்டும் போதும். அதுவும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்காக தான். நீங்கள் ஃபுல் ரெண்ட்லாம் தர வேணாம், பாதி ரெண்ட் கொடுத்தா கூட போதும். தேங்க்ஸ். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்? ஆமாம், ஃபர்ஸ்ட்லாம் அவன் என்னை பார்க்கணுன்னா யாருக்கும் தெரியாமல் பயந்து பயந்து பார்க்குள்ளே வந்துட்டு 10 நிமிஷம் கூட பேசாமல் அப்படியே ஓடி போயிடுவான். ஆனால் இதுக்கப்புறம் உங்களை பார்க்க அவன் வருவான், அப்போ நாங்கள் பார்த்துப்போம். ஓ, அப்போ இங்கே இருக்க வீட்டை நீ எங்களுக்காக பார்க்கல, நீ டெய்லி பார்க்கணுங்கிறதுக்காக பார்த்துருக்க. இதுக்காக எங்களை அவசர அவசரமாக கல்யாணம் வேற பண்ண வச்சிட்டல்ல? அண்ணே அண்ணையா, அப்படிலாம் இல்லை. நான் 4 தடவை விசாரிச்சு பார்த்தேன்யா. நம்பிட்டோம். அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணி தான் வீடு தருவாங்க. நான் எப்படி அண்ணையா சொல்லுவேன்? கரெக்டு தான். அது ஏன் கல்யாணம் மட்டும்தான் வீடு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க? அதுவா, எங்கள் வீட்டில் லவ்னாலே அகெயின்ஸ்டு. ஓ, அப்பாவை கூட சமாளிச்சிடலாம், ஆனால் அம்மா செம்ம அகெயின்ஸ்டு. நீங்கள் லவர்ஸாக மேலே இருக்கிறத விட கல்யாணம் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். நாங்கள் வீட்டுக்காக மட்டும்லாம் கல்யாணம் பண்ணல, இதுக்கப்புறமேட்டு நாங்கள் லேட் பண்ணிடவே கூடாதுங்கிறதுக்காக தான் கல்யாணமே பண்ணோம். எது எப்படியோ எங்களுக்குன்னு ஒரு வீடு கிடச்சிருச்சுல்ல, அதுவே எங்களுக்கு போதும். அதையும் தாண்டி நீங்களாம் வேற கிடச்சிருக்கீங்க, அது போதும். இதுக்கப்புறமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் 2 பேரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம். குரு, போலீஸ்டா? அப்பா, இவங்க நம்ம மேல் வீட்டுக்கு புதுசாக குடி வர போகிறவங்க. டேய், போலீஸ் அவங்க அப்பா? ஆமாண்யா, அதுதான் எனக்கு பயமே. இந்த கொலை நான் தான் பண்ணேன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டராக போகிறேன். சும்மா இருங்க ப்ரோ, அதெல்லாம் வேணாம். போலீஸ் நிற்கிறாங்க. போலீஸ்க்கு நீ ஏன் பயப்படுற? ஏங்கா, அப்போ இந்த ஊருக்குள்ள போலீஸே வர மாட்டாங்களா?